வான்ஹை சரக்கு கப்பல் மீண்டும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? என்ன காரணத்திற்காக தீப்பிடித்தது என தெரிய வந்ததா? முழு விவரங்கள். சிங்கப்பூரை சேர்ந்த வான்ஹாய் கப்பல் பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் 9ஆம் தேதி சிலோன்ல இருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருக்கும் போது காலிக்கட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்டிக்கல் மைல் தூரத்துல இந்த கப்பல் திடீர்னு சொல்லிட்டு தீப்பிடிக்க எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து 22 பேரை பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை மற்றும் இந்திய கப்பல் படையினர் காப்பாற்றி அவங்களை மங்களூர்ல வச்சு சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா கப்பல்ல இருந்த கொள்கலன்ல எல்லாமே அபாயகரமான ரசாயன கொள்கலன்கள் இருக்கிறதுனால இந்த தீ அணைக்க முடியாம மீண்டும் மீண்டும் தீ பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனால பாத்தீங்கன்னா இழுவை கப்பல் மூலமா சர்வதேச கடலுக்கு கொண்டு சென்று அங்கேயும் தீ அணைக்க முயற்சி மேற்கொண்ட நிலையில தீ அணைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த கொள்கலன்ல இருக்க தீ திரும்பவும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால பாத்தீங்கன்னா இந்த கொள்கலன்ல இருக்கிற அதாவது இந்த கப்பல்ல இருக்கிற கொள்கலன்ல இருக்கிற பூராமே ரசாயனங்களா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சப்பட்டு அந்த கொண்டு வந்த கம்பெனிகிட்ட கேட்கும் போது கிட்டத்தட்ட 280 கொள்கலன்ல அமோனியம் நைட்ரேட் இருக்கிறத மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இது பற்றி மேலும் தகவல் கேட்கிறப்போ முழுமையான ஒரு தகவலை அவங்க கொடுக்க மறுக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம கப்பல்ல தீயவே அணைக்க முடியாத அளவுக்கு மீண்டும் மீண்டும் தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை தற்பொழுது நிலை வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி.